தேடுறாரா யாரையோ இப்படி கை வச்சு. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அவர் தான்டா பண்றாரு. அதை பேர்றா பாத்தியா இல்லையா? தைரியம் வந்துருச்சுடா தங்கப்பாண்டிக்கு. நாம தான் எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு இருக்கேன். நாம தான் எல்லாம் நான் வந்து யூட்டர்ன் அடிப்பாங்க. முன்னாடி அவன் போனவங்க வச்சுல நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வந்தவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துடுறேன். ஃபாலோவர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கா. நேமை சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டு போங்க. கிங்ஸ்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஹலோ கிங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பல்லாவரம் வந்திருக்கோம். வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் பார்த்த விஷயம் என்னன்னா, சாமிக்கு நடுவில் வந்து தளபதியோட போட்டோ வந்து வச்சிருக்காங்க. அந்த கிளிப்ஸையுமே வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? எவ்வளோ 6,000. உங்களுக்கு ஷாப் எங்கண்ணா இருக்கு? இல்லை இங்கே மட்டும் தான் இருக்குங்களா? முடிச்சு திருமெடிக்கல் கேட்ச் டாக் ரெண்டுமே பர்ஷியன் ரெகுலராக இருக்கும். ஸோ அதே மாதிரி பப்பீஸில் பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு ஹஸ்கி ரெகுலர். ஷிட்ஸு எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஷிட்ஸு இது 10 வரும். 10 வரும். ஹஸ்கி போதுனா? ஹஸ்கி எல்லாம் 15 to 18 வரும். 15 to 18. இது என்ன பிரீட் வரும்? இந்த ப்ரீட் நேம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரீட் நம்ம வீட்டில் ஹோம் ப்ரீட் பண்ணிருக்கோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைப் புலி. இது இதோட ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ப்ளூ ஐஸ் வரும். ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கோட் பண்ணுறோம். 80 பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் நம்மகிட்ட இன்னும் மோரோவர் நிறைய பப்பீஸ் இருக்குது. எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரீட் தான். இது பெரிய ஆட்லாம் வரும். கோல்டன் ரெட்ரீவர் இது. இது பார்த்தீங்கன்னா மேல் 13 கோட் பண்ணுறோம், ஃபீமேல் 11,000 கொடுக்குறோம். எப்பவுமே ரெகுலராக இருக்கும் அந்த பப்பீஸ். இது வேக்சின் பண்ணிருக்கீங்களா? இல்ல வேக்சின் பண்ணி தான் கார்டோட தான் கொடுப்போம். நம்ம எல்லா பப்பீஸுமே நம்ம இந்த மாதிரி ஒரு வேக்சின் கார்டோட தான் கொடுப்போம். டிவார்மிங் அந்த இது எல்லாமே வெச்சுக்கலாம் ப்ராப்பரா பண்ணி தான் கொடுப்போம். இது எத்தனை நாள் பப்பி போகுது? இது பார்த்தீங்கன்னா 35 days. 35 days. இன்னும் மோரோவர் நிறைய பப்பீஸ் இருக்கு. அது உங்களுக்கு இதுல அந்த 3 கலருமே உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. இது வெறும் இந்த இது மட்டும் இங்கிலீஷ் ரெட்ரீவர் ஒயிட். ஓகே. அந்த ஐ செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. நாலு பாக்க வெளிநாட்டுக்காக இது ஷிட்ஸுவா? அது ஷிட்ஸு தான் போல. இவங்கெல்லாம் சைஸா இருக்கா? இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் லைன் 6 பப்பீஸ் வருது. ஓகே. உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா மேல் வந்து உங்களுக்கு 15 வரும், ஃபீமேல் 13 வருது. எக்ஸாட்டிக் கலர். நார்மல் ட்ரை கலர்ஸ் வந்து மேல் 13 வரும், ஃபீமேல் 12 வரும். இது பார்த்தீங்கன்னா ஷீப் பூணுவாங்க, ஹைபிரிட். இது ஷீப் பூடு இது. ஓகே. இது மேல் வந்து 15 வரும், ஃபீமேல் 14 வரும். ஷீப் உங்களுக்கு கேர்லி ஹேர்ல வரும் பார்த்தீங்களா? உங்களுக்கு பூடு ஹைபிரிட் கிராஸ் இது. ஸோ இந்த பப்பி இப்போ நியூ செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இதுலேயே மேல்டி பூ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, காக்கோ பூஸ் அவைலபிளா இருக்கு. எல்லா பப்பீஸும் பூடல் டைப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லாமே 15 ஸ்டார்டிங். மோரோவர் உங்களுக்கு 40 வரை இருக்கு பப்பீஸ். பாத்துட்டீங்கன்னா இப்போ இந்த பப்பிலாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காக பயப்படல. ஆளு பார்த்தாலே தெரியும், மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பான். ஆனா இவெல்லாம் பார்க்கறதே ரொம்ப அதிசயம். இங்க நான் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நம்பர் சொல்லி லொகேஷன் நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா 2 லொகேஷன்ல கிணறு வச்சிருக்கோம். எக்மோர்ல ஒன்று, மடிப்பாக்கத்துல ஒன்று. கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7356136335. வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா ப்ரீட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. மெயின் திங் நம்ம கிட்ட குவாலிட்டி இருக்கும். இப்போ நீங்க வீடியோல பார்க்கும்போது தெரியும், எல்லா பப்பீஸும் உங்களுக்கு இந்த மார்க்கெட் நீங்க சுற்றி பார்த்தாலும் இந்த குவாலிட்டி கிடைக்காது. 100 வாட்டி சொன்னாங்க. வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் சேஃப் அண்ட் செக்யூரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ கிணறு வந்து பேரண்ட்ஸ் பார்த்து எடுத்துக்கலாமா? ஸோ சேஃபா ஆல் ஓவர் இந்தியா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. நம்ம மோரோவர் நம்ம எல்லா கிளைண்ட்ஸும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்காங்க. கிரேட் என்னன்னா? ஆமா ப்ரோ, கிரேட் அண்ட் பியூர் யூரோப்பியன் பிரைடு. நல்லா ஹியூஜா வளரக்கூடிய டாக். அவங்க ரெண்டு பேரும் மேல் பப்பி தான். இது பான் மெர்லி, இது வந்து மெர்லி குயின் சொல்லுவாங்க. இது உங்க வீட்லயே ப்ரீட் பண்ணாதா? என்னோட ஓன் லிட்டர்மெண்ட் இது. ஓகே. நீங்க டைரக்டா வந்து பாருனா கூட ஃபாதர் மதர் பார்த்தே எடுத்துக்கலாம். ஓகே. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 8122791958. ஓகே. இது ஃபுட்டுலாம் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகும்? இது நம்மளோட செலவு பொறுத்து தான் ப்ரோ. நான் ரா மீட்லயே தான் வளர்க்குறேன், பிளஸ் ராயல் கனன் கொடுத்து வளர்க்குறேன். நீங்க ஹோம்மேட் ஃபுட்டு, தயிர் சாதம், இல்ல எக் ரைஸ், இல்ல பாயில் பண்ண சிக்கன், இல்ல வெஜ் ரைஸ், அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்களா? இல்ல நம்ம எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, நம்ம வளர்க்கறதுல தான் இருக்கு. பண்றோமோ இவங்க மோஸ்டா மேல். இவங்க மேல்ன்றவங்க கொஞ்சம் அக்ரெசிவ் இருக்கும். நம்ம எப்படி ட்ரைன் பண்றோன்றத பொறுத்து தான். நம்ம அக்ரெஷன் வேணாம்னா நம்ம உங்களை ஆக்சுவலா சொல்றதே வந்து ஜென்டில் ஜெயின்ட்னு சொல்லுவாங்க. உங்களை ஃபேமிலி கூட அவ்வளோ அட்டாச் ஆகிருப்பாங்க. பட் ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா அட்டாக்கிங் மூடு ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. இப்போ எவ்வளவு டேஸ் பப்பீஸ் இவங்க வந்து 48 days ஆகுறாங்க. 48 days. பப்பி கையில புடிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் என்ன வெயிட் இருக்காங்க. மினிமம் 10 to 12 kg கிட்ட இருப்பாங்க மினிமம். ஓகே. இந்த பிரீட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? இல்ல இன்னும் நம்ம எல்லா பிரீடும் பண்ணிட்டு இருக்கோம். லேப், ஷெப்பர்டு,
நம்ம வீட்லயே கடல் வச்சிருக்கோம். ஓகே. எங்கடா லொகேஷன்? நம்ம லொகேஷன் பல்லாவரம் இதுதான். பல்லாவரம் தான். ஓகே ஓகே. உங்களுக்கு வேணும்ன்றவங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்களோட அட்ரஸ்மே வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வந்தவங்களுக்கு நான் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துடுறேன். ஃபாலோவர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கா. நேமை சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டு போங்க. கிங்ஸ்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். 12:30 மணி ஆகுது. ஆனாலுமே வந்து ஃபுல்லா க்ரௌடா தான் இருக்கு. க்ரௌடு குறையும் அப்படின்றது போச்சு. இருடா அவரு போங்க. என்ன ஒரு நிமிஷம் ஆள் வந்துட்டு தானே இருக்கும். பின்னாடி இடிச்சுதான் அப்படிதான் இடிச்சு. அவங்க யாரும் நான் வந்து யூட்டன் அடிப்பாங்க. முன்னாடி அவங்க போனவங்க இடிச்சிங்களே. போனவங்களை இடிச்சு சும்மா இத்தனோடு சந்துக்குள்ள எதுக்கு ஆட்டோ எடுத்துன்னு வராங்க. சரி, இந்த மாதிரி இடிக்கவும் செய்யறாங்க. அதனால இதுதான் இப்ப அவன் ஒருத்தங்களை கேமராமேன் ஒருத்தங்களை இடிச்சான். லைனா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு. என்னதுடா அது? ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. பெப்சி ஐஸ், அந்த பழைய ஐஸ் ரொம்ப லைக் வில்லேஜ் சைட்லாம் கிடைக்கும். 90 ஐஸ், அந்த மாதிரி ஐஸ்கிரீம். புறா நிறைய இருக்கு. கிளாஸ் கூலர்ஸ் நிறைய இருக்கு. வான்கோழி இவனுக்கு வந்து வான்கோழி அவன் பார்த்ததே இல்லையா வாழ்க்கையில? நான் வான்கோழி பார்த்தது இல்லை. வாழ்க்கையில வான்கோழியை வந்து இவன் இப்பதான் பார்த்தானா? ஆமா, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அது எனக்கு சமைச்சு சாப்பிடணும்னு தோணுது. ஆனா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அதுல புதுசா இல்லையா அப்படின்றதெல்லாம் பெருசா தெரியல. ஆனா கம்மியா இருக்கு. எவ்வளவு நாள் நல்லா வரும்ன்றதும் ஒரு ஐடியா இல்ல. குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம். பெருசா ஷாக் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, ஐபோன் வந்துட்டு வெறும் ஐபோன் 14 வந்து வெறும் 12,000 ரூபாய்க்கு சேல் பண்ணல. எனக்கு நான் பாக்கல. எங்க நான் வந்து கேட்டேன். வீடியோக்கு போனா அவங்க வந்து திருப்பி வச்சாரு. வீடியோல காட்ட மாட்டேன்ற மாதிரி. அது திருட்டு போனா அது தெரியல, நம்ம தெரியாம சொல்லவும் கூடாது. பட் 14 எப்படி 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்றது எனக்கு ஐடியா இல்ல. நம்ம இதுக்கே வந்து நம்ம ஐபோன் வாங்குறது ரிஸ்க் தான். ஆமா, இன்கேஸ் யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து அது வந்து எதனா மாட்டின போனா அப்படியே திருப்பி காட்டுறா. ஏகப்பட்ட இது இருக்குடா. இது இங்க பெட்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பழைய பொருள் இருக்குன்னு பார்த்தா இங்க நிறைய புது சைக்கிள்ஸும் இருக்கு. சைக்கிள்ஸ்லாம் இங்க இருந்து வாங்கி எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. முன்னாடி போய் பார்த்தோம்னா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே வேற இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். அது ஆனா பாத்தீங்கன்னா டிவி இருக்கு, லேப்டாப் இருக்கு. முதல்ல என்னன்னா குண்டூசில இருந்து ஏதப்பட்ட வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்க. இல்ல நான் இது ஆமா பக்கத்துல மீன் பார்க்க ஏர்போர்ட் இருக்குல்ல, அந்த ஜோக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. வந்து பழைய இரும்பு பொருள், அதை விட பெரிய பழைய பொருள் நான் ஒண்ணு காட்டவா? அதை விட பழசு இது. எங்க அண்ணன் இருக்காது, எல்லாத்தையுமே எங்க அண்ணன் தான் ஆகணும். இன்சல்ட் பண்றேன். எனக்கு வந்து புதுசா இல்ல பழசான்னு தெரியல. அது கம்மிடா, அந்த கம்மி. ஆனா இங்க நிறைய ட்ரெஸ்ஸஸும் இருக்கு. ஆனா அந்த ட்ரெஸ் புதுசா பழசா தெரியல. பால் சேமியா அதை கேள்விப்பட்டது கூட கிடையாதுங்கய்யா. நல்லா சேமியா தெரியும், வீட்டுல உட்காந்து நான் செஞ்சு சாப்பிடுவேன். சௌமியா தெரியும். சௌமியா இல்லையா, சேமியா. இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் சௌமியா இருந்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுங்க. அதெல்லாம் வேணாம். சேமியாவா சௌமியா ரிப்ளை பண்ணுங்க கீழே. அதெல்லாம் கிடையாதுங்க. கமெண்ட்ல வந்து இதெல்லாம் கிடையாது. இது வந்து தவறா சௌமியான்னு. சும்மா I love you மாமா. ஆக்சுவலா என்னன்னா, உள்ள சரியான ஒரு க்ரௌடு பல்லாவரம் ஃபுல்லாவே. அந்த க்ரௌட்ல நசுங்கி கஷ்டப்பட்டு வெயில் வேற ஹெவி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி வந்து கிளைமேட் ஓகேவா இருந்தது. ஆனா இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆனோடனே அப்படியே சரி ஓகே அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாம்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து உட்காந்துட்டோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கண்ணா, உள்ள எப்படி இருந்தது? அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயா, இந்த மாதிரி உள்ளே போனோம். போகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க, ஜாலியாக வந்தோம். ட்ரெயின்லாம் ஒரு நகைச்சுவையோட. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வேறு மாதிரி ஐடியா பண்ணோம். விளாக் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எடுக்கணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் அங்கே இருக்க கூட்டத்தில் வந்து நாங்கள் போயிட்டு கரும்பு மிஷினில் மாட்டின ஜூஸ் மாதிரி ஆன மாதிரி தான் அந்த நிலமை தான். வரும்போது வந்து வெயில் கிடையாது, அதெல்லாம் வெயில் கிடையாது. ஒரு மாதிரி ஊம வெயில் அடிக்குது. ஊம வெயிலா? ஆமா ஊம வெயில் தெரியல, பேரு தெரியல. வெயில் அடிக்குது, வெயில் அடிக்காம முடியல தண்ணி குடிக்காம இருக்கிறாங்கல்ல. ஆக்சுவலி அதே மாதிரி ஐஸ் வாட்டர் கேட்டா இதுதான் ஐஸ் வாட்டர், வெயில்ல தெரியலப்பான்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. ஐஸ் வாட்டர் சாதா தண்ணியை கொடுத்தா இதுதான் ஐஸ் வாட்டர், இதுதான் ஐஸ் வாட்டர், வெயில்ல உனக்கு தெரியல அப்படின்ட்டாங்க. அதுவும் தெரியல. அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா நிறைய வந்து கிளாத்ஸ் எல்லாம் கம்மியான பிரைசஸ்ல இருக்கு. அது புதுசா பழசான்னு எனக்கு தெரியல. அது நம்ம சர்ப்ளஸ் தான், அது யூஸ்டு தான். அது ஐ டோன்ட் நோ, உண்மை எனக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன். ஆனா செம்ம கம்மியான பிரைஸ் கிடைக்குது. ஷூஸ்
தங்கப்பாண்டி வந்து இப்படிதான் எப்பவுமே வந்து ஜோன் அவுட் ஆகாது. போ அப்படின்னா பொண்ணுன்னு சொல்றதுக்கு முன்னாடி போலே திரும்பி பார்த்துருவாரு. அந்த மாதிரி ஆளு அப்படின்னாலே திரும்பி பார்த்துருவாரு. அதனால அப்போ வந்து அவர் வந்து டைவர்ட் ஆகிட்டே இருப்பாரு. அதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க. தங்கப்பாண்டிக்கு பேசாம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பொண்ணு பார்த்து வைங்க, கல்யாணம் பண்ணி வைக்க. என்ன ப்ரோ, பொண்ணு ஒத்துக்கலாம் என்ன பண்ணுது? பொண்ணு அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன்னு. தங்கப்பாண்டிக்கு கல்யாணம் ஆகக்கூடாது. கூடாது கூடாது கூடாது. ஆமா, கூடவே ஒரு சில தப்பு நான் பண்ண மாட்டேன். அதுல மொதல் தப்பு தங்கப்பாண்டி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுது? அதுதான் சொல்றேன். மணி நான் துரண்ட மணி என்னது? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஜென்டில்மேன், பிஏ ஜென்டில்மேன். யாரு பேர்னா சொன்னா முதல்ல நீ அதை இருக்கேன்னு பாக்கணும். சார்ந்தவரை கண்ட பஸ் பாக்கணும். நான் என்ன பண்ணேன்? நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி அவர் ஜென்டில்மேன். ஆமா, 16 லவ் பண்ணிருக்கேன். 14 கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு 16 லவ் எந்த பொண்ணு தெரியும் அவனுக்கு தெரிஞ்சு. சௌமியா, இல்ல வேணாம், ரேஷ்மா, அதெல்லாம் வேணாங்க, வேணாம் விடுங்க, அது நமக்கு தேவையில்லாதது. ஆக்சுவலா போங்க கொஞ்சம் க்ரௌடா இருக்கு. அவ்வளவுதான். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யாருக்காவது பெட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்க நம்பர்ஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் போடுறேன். அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கிங்ஸ்டர்ன்ற நேம் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் பண்ணி தரேன்னு இருக்காங்க. அதாவது இந்த வீடியோல பேசின ஒரே வார்த்தை தான், பாத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து தங்கப்பாண்டிய வந்து நீ சும்மா நினைச்சிட்டு இருக்க. அவர் வந்து கண்ணுலயே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் படம் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, எத்தனை பேர், யார் யாரு என்னன்றதுலாம். அந்த ட்ரெயின்ல போன பொண்ணுங்க மேனு பார்த்தாரு. அந்த பொண்ணுங்களே திரும்பி சிரிச்சுதுங்க. பாத்தியா இல்லையா? பார்த்து. ஆனா இது தோணாத, நான் அந்த ஒரு இவருக்கே அசிங்கமே இல்ல. அவங்க சிரிக்கிறது அது பார்த்துட்டு இவரு கேஷுவலா இருக்கு. கேஷுவாலிட்டி பாக்குறது தப்பாடா. இதுதான் ப்ரோ முதல் ஸ்டேஜ். முதல்ல இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அதனால தங்கப்பாண்டி தட்டி வைக்கிறோம். தட்டி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் கேங்ல யாராச்சும் இருந்தாலும் டேக் பண்ணி விடுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல. வயசானாலே இப்படிதான் பிரச்சனை போல. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்த இடத்துல வேலையை பாருங்கன்னா அவர் வேலையை காமிக்கலான்னு பாக்குறாரு. அதுதான் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கு. சொல்லுங்க, நான் உங்க கருத்து என்ன சொல்லுங்க. ஏய், நான் பல்லாவரம் வந்ததை பத்தி பேசணும்னா எதுவும் பண்ற மாதிரி இல்லையா? பல்லாவரம் ஆமா, ஏன் ஜெயின் காலேஜ் பக்கத்துல. ஆமா, இந்த பக்கம் காலேஜ்னே தெரியல. வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்து மனசு தேத்திக்கிட்டாரு. வெயில் தான், சரியான வெயில். விக்கிறீங்க உங்களையா? கூட்டத்துல வந்தீங்கன்னா உங்க பொருட்கள்லாம் சொன்னா இல்லையா? தங்கப்பாண்டி திரும்புவாருன்னு நான் சொல்லி முடிக்கல. தங்கப்பாண்டி திரும்பினாரா? ஆனா நான் காட்ட மாட்டேன். எனக்கு காமிச்சோம்னா அது அவங்களோட பிரைவசி. ஸோ அதெல்லாம் நான் காட்டல. ஆனா நான் கரெக்டா சொன்னேன், தங்கப்பாண்டி திரும்ப போறாருன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு தங்கப்பாண்டி திரும்ப. விஷயம் தான் தங்கப்பாண்டி. யாராச்சும் பேக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சேஃபா வச்சுக்கோங்க. யாரும் ஒரு ஆன்டி ஒருத்தங்க, ஆக்சுவலா பசங்களாம் இல்லை, ஒரு ஆன்டி ஒருத்தங்க நான் அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என் பேக்கை பிடிச்சி இழுத்தாங்க. நான் யோசிச்சேன், ஒருவேளை வலி விட சொல்றதுக்காக வந்து பேக்கை பிடிச்சி பரவாயில்ல வலி விட சொல்றதுக்காக பேக்கை பிடிச்சி இழுத்துருப்பாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க பேக்கை பிடிச்சி இழுத்துட்டு எனக்கு திரும்பி பார்க்கவே இல்லை. அவங்க போயிட்டே இருந்தாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு இவங்க எல்லாரும் திரும்பி கேட்டேன், ஒருவேளை அவங்க என் பேக்லேருந்து எதனா எடுத்துன்னு போகலான்றதுக்காக பேக்கை பிடிச்சி இழுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபோன்லாம் வேறு பேக்கில் தான் வச்சுருந்தேன். அதனால வந்து சேஃபாக எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இந்த vlog-ஐ வந்து இதோட எண்ட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்கணும், ஃபன் கிரியேட் பண்ணணும் ட்ரை பண்ணோம். பட் வந்துச்சா இல்லையான்னு தெரியல. பைத்தியக்கார நாய் ஓட்டினான். அந்த பைத்தியக்கார நாயை காரணம் தேடிட்டு இருக்கோம். பொண்ணு காத்து படாதனால ஒருத்தனுக்கு ஜுரம் வந்திருக்கு அப்படின்னா அது அந்த ஒருத்தனுக்கு தான். ஆமா, இங்க போட்டோ போடுங்க. நம்ம போட்டோ போடுவோம். யார் இன்னும் டேக் பண்றோம் அடுத்த vlog-ல பார்க்கலாம். See you. அது உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிங்ஸ்டர்ஸ் சேனல்.